நான் சார்ஜ் பண்ணுவேன், நான் லேக்ஸ்ல சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? இது எந்த பிசினஸ்ல உங்களுக்கு கிடைக்கும்? கமாடிட்டில கிடைக்காது, சர்வீஸ்லயும் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் செலிபிரிட்டி பிசினஸ். இந்த வீடியோல A to D நந்தாபுரம் சொல்றாங்க, சேல்ஸ்ல பண்ண முடியாத பிசினஸ் ஆர் சர்வீஸ்ல பண்ண முடியாத பிசினஸை கண்டென்ட் கிரியேஷன்ல பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரீசெண்ட் டைமா இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. நான் இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சர் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, யூடியூபர் இவ்வளோ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்ச் ஆகுறதுனால, இன்கம் இந்த சைடா வர்றதுனால நிறைய பசங்க இப்போ ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்றது இல்லை. காலேஜ் படிக்கணுங்கிறேன்னா, லைக் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் காலேஜ் படிக்கிறேங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேங்க போது என்னால் நான் அந்த 4 இயர் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகி ஒர்க் பண்றதை விட, இந்த சைடு அதே 4 இயர்ஸ் நான் கண்டென்ட் கிரியேஷன் ஆர் வேற மாதிரி இன்ஃப்ளூன்சர் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போனேன்னா, சேம் அவங்க சொல்ற மாதிரி பெர் வீடியோக்கு 20 lakhs அப்படிங்கிறது எந்த பிசினஸ்லயுமே எடுக்க முடியாது. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா இனி வர ஜென்ரேஷனே எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம சோசியல் மீடியாவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது பர்சனலா எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க.